தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என மீண்டும் அமித்ஷா பேசியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக இடம்பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த அப்துல் கலாமை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுத்ததும் பாஜக தான் என பதிவு செய்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் அமையும் என உறுதிபட மீண்டும் தெரிவித்திருக்கிறார் அமித்ஷா. என்டிஏ கூட்டணி ஆட்சிதான் அமையும் என அவர் இன்றைய தினம் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்கிறார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக 18% வாக்குகளுக்கு மேல் வாங்கியிருந்ததையும் அவர் தெரிவித்திருக்கிறார். आने वाले दिनों में तमिलनाडु में बीजेपी, एआईडीएमके और एनडीए के साथियों की सरकार बनने जा रही है. அன்பான சகோதர சகோதரிகளே, வருங்காலத்துல நம்ம பிஜேபி, ஏஐடிஎம்கே இவர்கள் கூட்டணியில் இருக்க என்டிஏயின் ஆட்சி தான் அமைய இருக்கிறது. भाइयों बहनों, दक्षिण तमिलनाडु के 28 विधानसभा क्षेत्र के 7,987 बूथों के 25,000 से ज्यादा कार्यकर्ताओं का सम्मेलन है. मैं आप सबके सामने कहने आया हूं कि 2024 के लोकसभा में हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था. நண்பர்களே, இன்னைக்கு கிட்டத்தட்ட 7,980 பூத்துகளுக்கு மேலேந்து 25,000 பேர் பூத்திலேருந்து வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்கிறேன், கடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம 18% மேல வாக்குகள் வாங்கி இருந்தோம். और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. நம்ம கூட்டணியான ஏஐடிஎம்கே 21% வாக்குகள் வாங்கி இருந்தார்கள். दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है. வெறுமனே இரண்டையும் கூட்டி பார்த்தாலே நம்ம 39% வாக்குகளை மிக எளிமையாக பெற்றுக் கொண்டிருக்கிறோம். एनडीए का एआईडीएमके के साथ गठबंधन केवल राजनीतिक समझौता नहीं है, तमिलनाडु के विकास का एक नया रास्ता है. என்டிஏ கூட்டணி வெறும் அரசியல் கூட்டணி அல்ல, அதிமுகவோட இருக்கிறது. தமிழ்நாட்டை மேன்மையடைய செய்ய, வளர்ச்சி அடைய செய்ய, தமிழ் மக்களை முன்னேற்றுவதற்கான உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.